ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு தெலுங்கு மருமகள் சேனல். இன்றைக்கி நம்ம பன்னீர் ரோஸை வச்சு ரோஸ் சிரப் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ஹோம்மேட் ரோஸ் சிரப்புங்க. இதை வச்சு நம்ம ரோஸ் மில்க்கு இந்த சம்மர் சீசனில் செஞ்சு சாப்பிட்லாங்க. அதுக்கு நான் முதல்ல பன்னீர் ரோஸை 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. பன்னீர் ரோஸும் சொல்லலாம், நாட்டு ரோஜாவும் சொல்லலாங்க. கண்டிப்பாக இதை மட்டும்தான் எடுக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல பன்னீர் ரோஸ் 1/4 கிலோ எடுத்து அதை நம்ம காம்பு தனியாக இதழ்கள் தனியாக பிரித்து எடுத்துக்கணுங்க. நம்மளுக்கு காம்பெல்லாம் தேவையில்லை, இதழ்கள் மட்டும் போதும், அந்த ரோஸ் இதழ்கள் மட்டும். இதை என்னோடய பையன் செஞ்சாங்க. நான் பண்ணி தரமான்னு கேட்டார். சரி நீயே பண்ணுன்ட்டு நான் வீடியோ எடுத்தேன். அவர் பண்ணுறாரு. பண்ணும்போது நான் கூப்பிட்டேன், வீடியோ எடுக்கிறேன்டான்னதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த வேலையை செஞ்சாருங்க. பார்த்து எடுங்க, அதில் புழுவெல்லாம் இருக்கும், பார்த்து பண்ணுங்க. அதை செஞ்ச பிறகு கண்டிப்பாக ஒரு 4-5 தடவை கழுவணுங்க. ஏன்னா இது நம்ம வீட்டில் பூத்த பூ இல்லைங்க, கடையில் வாங்குறது. கண்டிப்பாக அவங்க பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க, கண்டிப்பாக பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்கங்க. அதனால் நம்ம ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிக்கணும். இதுவே நம்ம வீட்டில் பூத்த பூவாக இருந்தால் நம்ம பூச்சி மருந்தெல்லாம் அடிக்க மாட்டோம் இல்லையா? அப்போது நம்ம ஒரு தடவை கழுவுனா கூட போதுங்க. நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கணுங்க. அப்புறமா நான் 1/4 கிலோ பூக்கு 3/4 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேங்க. அந்த தண்ணி நல்லா காய்ச்சிட்டு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருந்த ரோஜா இதழ்களை அதில் போட்டு நல்லா ஊற வைக்கணும். ஊற வைக்கணுன்னா 2 ஹவர்ஸுங்க. அவ்வளோதாங்க. நல்லா அதில் முக்கிட்டு 2 ஹவர்ஸு கழித்து பார்த்தோன்னா பாருங்கள், பூ வெள்ளையாயிடுச்சு, அந்த தண்ணி பிங்க் கலரில் வந்துச்சு. அதை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பூ பாருங்கள், பூவோட இதழெல்லாம் வெள்ளையாயிடுச்சுங்க. அந்த இதழில் இருந்த ரோஸ் கலர் அந்த தண்ணியில் வந்துடுச்சு. கண்டிப்பாக 2 ஹவர்ஸுங்க ஊற வைக்கணும் அதில். பாருங்கள், இப்போ இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம ரோஸ் சிரப் பண்ணணுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதை ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி நல்லா காய்ச்சணுங்க. அது கொதி வரத்துக்குள்ளே நம்ம 1/4 கிலோ பூ எடுத்துறோம் இல்லையா, 1/4 கிலோ கல்கண்டு எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், கொதித்த பிறகு இந்த கல்கண்டு தூள் அந்த இது போட்டு இதையும் போட்டு நல்லா கலரணுங்க. ஏன்னா நம்ம ரோஸ் மில்க் பண்ணும்போது தனியாக சர்க்கரையெல்லாம் போட தேவையில்ல. இந்த இதுவே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலரிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அந்த பாகு பதத்துக்குன்னா அந்த பாகெல்லாம் கரெக்டாக தேவையில்லை, கொஞ்சம் கெட்டிமாக வந்தால் போதும். பாருங்கள், இது மாதிரி கெட்டியாக வந்துடுச்சு. இது கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கோசம் நான் 1 ஸ்பூன் எலுமிச்சை பழம் ஜூஸை ஊற்றிருக்கேன். அப்போ அது கெட்டிமாக ஆகாது, அந்த பாகு லிக்விட் இதுவாகவே இருக்கும். இதை நல்லா ஆற விட்டு நம்ம பாருங்கள் ஆறிடுச்சு. கலர் பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வச்சு தான் நம்ம ரோஸ் மில்கெல்லாம் செஞ்சுக்கலாங்க. நம்மளுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி இந்த சம்மர் சீசனில் நம்ம ஜூஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜூஸ் எதுவும் பண்ணலைங்க. இனிமேல் வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக நான் இதை வச்சு ரோஸ் மில்க் செஞ்சு காமிக்கிறேங்க. ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தி ரோஸ் சிரப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் பொண்ணு தெலுங்கு மருமகள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி வந்துச்சோ கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.